ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், தெர் இஸ் நோ சீக்ரெட் டு சக்ஸஸ், இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். ஜென்ரல் காலின் பாவெல். அதாவது வெற்றி அடைவது அப்படின்றதுக்கு எந்த சீக்ரெட்டுமே கிடையாது. வெற்றி அப்படின்றது திட்டமிடுதல், கடின உழைப்பு, அடுத்தது தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல். இதனுடைய ரிசல்ட்டை தான் நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெற்றி அடையிறோம் அப்படின்னாக்கா அதுக்காக நம்ம கடினமாக உழைச்சிருப்போம், அடுத்தது சரியாக திட்டமிட்டிருப்போம், அடுத்தது நிறைய தோல்விகள் ஏற்பட்டிருக்கோம், அந்த தோல்விகளிலிருந்து தான் நம்ம பாடம் கற்றுக்கொண்டிருப்போம். இதனுடைய ரிசல்ட்டை தான் நம்ம வெற்றியாக அனுபவிச்சிருப்போம். சரியாக திட்டமிடுங்க, கடினமாக உழைங்க, தவறுகள்லேருந்து கற்றுக்கோங்க, உங்களுடைய கோலை ரீச் பண்ணுங்கள். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் க்ளோன் அரவுண்ட் இடியம். அதாவது க்ளோன் அரவுண்ட் அப்படின்ற இடியமுடைய மீனிங் என்ன பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். ஆக்டர்ஸ் ஆர் லைக் அ க்ளான். அதாவது க்ளான் அரவுண்ட் அப்படின்னாக்கா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க முட்டாள்தனமாக நடந்துப்பாங்க. டு ஆக்ட் சில்லி, அதாவது ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ரொம்ப முட்டாள்தனமாக அந்த மாதிரி நடந்துப்பாங்க இல்லைங்களா? அவங்கள தான் நம்ம க்ளான் அரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள் இந்த ஸ்லைடை. டு ஜோக், ப்ளே ஆர் அதர்வைஸ் பிஹேவ் இன் அ சில்லி வே. எப்போ பாரு ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க, எப்போ பாரு விளையாடிட்டே இருப்பாங்க, அல்லது முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம க்ளான் அரவுண்ட் அப்படின்ற இந்த இடியமை யூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த ஸ்லைடை பாருங்கள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I can see you boys cloning around back there. Sit down and do the math problems I assigned. அதாவது இந்த பாய்ஸை பார்த்து டீச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் பின்னாடி விளையாடிட்டு சுற்றிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், ஒழுங்காக உட்காந்து இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதாவது கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. டீச்சர் போன உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்து விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, கிண்டல் அடிச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது முட்டாள்தனமான செயல்களை செய்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது டீச்சர் அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் பின்னாடி இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு முட்டாள்தனமாக செய்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன், போய் அமைதியாக உட்காந்து கணக்கை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். த கிட்ஸ் ஆர் ஜஸ்ட் க்ளானிங் அரவுண்ட் வித் ஈச் அதர் இன் த பேக்யார்டு. டு யூ வாண்ட் டு கால் தெம் ஃபார் டின்னர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது குழந்தைங்களாம் பின்னாடி ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசி சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க, அவங்கள டின்னர் சாப்பிட்றதுக்கு நீ கூப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இப்போ உங்களுக்கு இந்த க்ளானிங் அரவுண்ட் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். டு ஆக்ட் சில்லி, டு மெஸ் அரவுண்டு. அதாவது ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிறது, அதாவது மெஸ் பண்ணுறதுனாக்கா கன்ஃபியூஸ் பண்ணுறது இல்லைங்களா? அந்த மாதிரி கன்ஃபியூஷன் நடக்கிற மாதிரி செயல்களில் சில பேர் ஈடுபடுவாங்க. அவங்களையும் நம்ம இந்த க்ளானிங் அரவுண்ட் அப்படின்ற இடியமை யூஸ் பண்ணி சொல்லலாம். பாருங்கள். வி வேர் ஜஸ்ட் க்ளானிங் அரவுண்ட், வி டிடன்ட் மீன் டு பிரேக் எனிதிங். நாங்கள் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்தோம், எதையும் உடைக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமில் பொருட்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு வச்சிடுறாங்க. அதுக்கு யாராவது திட்டியிருப்பாங்க, அதுக்கு தான் இவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், எதையும் உடைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்லைடு பாருங்கள். ஸ்டாப் க்ளானிங் அரவுண்ட் அண்ட் கெட் பேக் டு ஒர்க். யாராவது இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த சூப்பர்வைசராக இருக்கலாம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சும்மா வீணாக முட்டாள்தனமாக செயல்பட்டு இருக்கிறத நிறுத்துங்க, வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் ஸ்டாப் க்ளானிங் அரவுண்ட் அண்ட் கெட் பேக் டு ஒர்க் அப்படின்ற சென்டென்ஸுடைய மீனிங். இவ்வளோ நேரம் நம்ம இந்த க்ளான் அரவுண்ட் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஒரு கான்வர்சேஷன் பார்க்குறோம். 2 friends are talking. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அதாவது ராணி வாணி 2 பேர் பேசிக்கிறாங்க. ராணி சொல்கிறாங்க,
இவங்க வந்து ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தியேட்டருக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ராணி சொல்கிறாங்க, "We will be lucky to get our tickets பிஃபோர் த மூவி ஸ்டார்ட்ஸ்." அதாவது நம்ம வந்து படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம்னாக்கா நம்ம வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்கிறாங்க. இப்போ வாணி கேட்குறாங்க, "வேர் ஆர் மாலா அண்ட் கலா?" மாலாவும் கலாவும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாணி வந்து கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஸ்லைடு பாருங்கள். ராணி என்ன பதில் சொல்கிறாங்க, "They got bored waiting, so we are having a bit of fun as we hold our place in line." அதாவது அவங்க வந்து இந்த லைனில் நின்றுன்னு அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, அதனால் போய் ஜாலியாக ஏதாவது விளையாடிட்டு வரலாம், ஏதாவது சுற்றிட்டு வரலான்னு அவங்க போயிட்டாங்க. நம்ம வந்து இந்த லைனில் நின்றுட்டுருக்கோம் இல்லையா, அதனால் அவங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாணி. "Those two always like to clown around" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக ஏதாவது செய்துட்ருக்கணும், சும்மா ஜாலியாக சுற்றிட்டுருக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாணி சொல்கிறாங்க. அதுக்கு ராணி என்ன சொல்கிறாங்க, "ஷுவர், இட்ஸ் ஃபன் டு வாட்ச் வென் தே ஆர் ஆக்டிங் சில்லி." அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக செய்யும் போது அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாரையாவது நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க இல்லைங்களா? எப்போவுமே ஏதாவது ஜாலியாக இருக்கணும், அரட்டை அடிச்சுட்டு இருக்கணும், ஃபன்னியாக ஏதாவது செய்துட்ருக்கணும், அல்லது முட்டாள்தனமாக ஏதாவது செய்து மற்றவங்கள்ட்ட திட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து கிளான் அரவுண்ட் அப்படின்ற இடியம்மை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். கிளான் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இந்த பஃபூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சிரிப்பு மூட்டுறதுக்காக சர்க்கஸ்லலாம் இருப்பார் இல்லைங்களா? அவங்கள மாதிரி ஏதாவது செய்துகிட்டே இருப்பாங்க முட்டாள்தனமாக. அந்த மாதிரிப்பட்டவங்களை பற்றி நம்ம பேசும்போது இந்த கிளான் அரவுண்ட் அப்படின்ற இடியமை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளான் அரவுண்ட் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இடியம் கிளான் அரவுண்ட் அப்படின்றத உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனில் இப்படிப்பட்ட பர்சன் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.